ஹாய் கைஸ். ஸோ கொஞ்ச நாளாக வீடியோ போடல. இல்லை போட்டிருந்தேன், பட் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அவங்க ஒருத்த படுத்து கிடக்கிறான் பார்த்தீங்களா? அவன் ஏன் தெரியுமா அவ்வளோ படுத்துட்ருக்கான்? அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் விளையாடவே வச்சுருந்தோம்னா அவன் ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே படுத்து தூங்கிடுவான். நான் 2 நாளும் ஒரு நாளைக்கு விளாண்டுட்டே இருந்தேன்னா இவன் திரும்ப வந்துடுவான். ஓகேவா? அது கவலைப்படாதீங்க. ஓகே கைஸ், என்ன கேம் விளாட்றோன்னு சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எடுத்தோடனே ட்ரைனிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டஸ்டிக்கில் எடுத்துப்போம். டச்சு விட்டுருச்சு. நெட்டை பாருங்கள், 237 236 இருக்குது. ஏன் நெட் அப்படி இருக்குன்னு தெரில. ஹே க்ளிச் ஆச்சு இப்போ பார்த்தீங்களா? சரி விடுங்க, ஏதோ க்ளிச் ஆகுது. இப்போ போஸ்டடி ஹெட்ஷாட்டு. ஐயோ என்னடா வரவே மாட்டேது. நீ ஒரு ஹெட்ஷாட் அடிக்க விட மாட்டேன்டா. ஒரு ஹெட்ஷாட் தான் அடிச்சிருக்கேன். அடிக்காமல் நான் போக மாட்டேன்டா இங்கேருந்து. அடிடா பரமா, அடிடா. போங்கடா, நான் கிளம்புறேன்டா. இதுங்க சவுண்டு முதல்ல ஆஃப். அதை ஆஃப் பண்ணணும். பிளாக் பிளேயர் சுற்றலோ, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரை பண்ணுறேன். வரணும். டேய் வாடா. ஒரு ஹெட்செட் கூட வர மாட்டுது. ஒரே ஹெட்செட்டாக விழுந்துச்சு. அது ஃப்ளூக்கில் தான் வந்துச்சு போல். அடப்பங்கடா. வந்துருச்சு. இன்னொரு டைம் வேணும். சவா நான் கைஸ், இது அடி கூட போக மாட்டுதா? யாய், இங்கே எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அடி விட மாட்டுது. இது எப்படியாவது வாடா, பீஸ்ரா. நடப்போங்கடா. இது வரவே மாட்டேன். ஐயா, எனக்கு வெறியா வருது ப்ரோ. நான் ஓகே கைஸ், போங்கடா, நான் போகிறேன்டா. ஓகே கைஸ், நெட்டு நல்லா இருக்கா? ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு சிஎஸ் ரேங்க்குள்ளே போகலாமா? போகலாம். லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் என்ன பிளாட்டினமில் தள்ளி விட்டாங்க, அது வேறு. ஸோ நம்ம திரும்ப ஹீரோய்க்கு வரைக்கும் போகணும். சபா, நம்மளால் விளையாடவே இல்லையா? சுத்தமாக இல்லை. அதனால தான் செட்டிங்ஸ் ஏதாவது ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கான்னு பார்ப்போம். இந்த வந்துச்சு. போச்சோ டோரியா. என்னடா மேப் இது? க்ளோவால் மேக்கர். க்ளோ மேக்கர். ஓகே, யூஎஸ்பி 2 தான் எடுத்துப்போம். ஏதாச்சும் ஒன்ட்டா படிக்கிற மாதிரி போகணும். அவ்வளோதான், முடிச்சு விட்ருவானுங்க. புதுசாக அது வந்துருக்கு பார்த்தீங்களா? லெட்ஸ் டூ இட்டுன்னு கொடுத்தா ஒரு பஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே வருது. வேறு ஆனால் நம்ம கூட சேர்ந்து லெட்ஸ் டூ இட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது ரெண்டு நான் இது பண்ணுது, சண்டை போட்டுக்குது. ஒரே அடி தான் அடிக்கும், 2 ஹாட்டாக வருது. அதுக்கப்புறம் நான் இன்னும் அதே அவுட்ஃபிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் எங்கேயோ பார்த்தேன், நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன். பார்த்து இங்கே இருக்கான். டே ஐயோ, ஓசியில் எடுத்துட்டான். ஓசிலாம் எடுக்கல, அவன் தான் அடித்தான். இதை நாக் பண்ணிடலாம். இப்போ நாக் பண்ணிடலாம். என்னோட ஒரு பிளட் சின்ன கேஸ், ஒரு பிளட் கூட பட மாட்டுது. திரும்ப ஓசிக்கல. யார் அடித்தா? டே போய் செத்துறாதீங்களா தயவு செஞ்சு. பாரு. அச்சிச்சோ, 2 பேர் தான் இருக்காங்க நம்ம டீமில். அவங்க டீம்லேயும் 2 பேர் இருக்காங்க. நம்ம டீமில் நான் மட்டும் தான் இருக்கேன். அடி இப்படி அடிக்க வேண்டிதான். இது ஜோன் வேறு வருது. டும் டேடே வேணாண்டா என்னை விட்டுருக்கடா. நான் புழு பிடிக்காரன், என்னை விட்டுரு. ஒரு புழு கூட பட மாட்டேது கைஸ். சை,
டிஃபீட். பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். பெர்க்கு பாயிண்ட் கிடச்சிச்சு. என்ன எடுக்கலாம்? G36 தான் நல்ல கன்று, அதுவே எடுத்துப்போம். நம்ம குளோவல் மேக்கர் தானே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்படா ஆரம்பிப்பீங்க? உள்ளே உழுத்து விடுங்களா, ஏன்டா இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணணும்? க்ளோவால் எடுத்துக்கலாம், போய் பிளாக் பண்ணி விட்டா எப்படி வருவானுங்க எனிமீஸ். அந்த பக்கம் போய் பிளாக் பண்ணணும், அது பார்த்துக்கலாம். வாங்கடா, இப்போ வாங்கடா முடிஞ்சா. இந்த பக்கம் வழி இருக்குது, இந்த பக்கமும் பிளாக் பண்ணி விட்ற வேண்டியதான். க்ளோவாலும் வேஸ்ட் ஆகாது, ஏன்னா அது க்ளோ மேக்கர் எபிலிட்டி எஃபெக்ட். இது ரேண்டம் என்னது தெரிலடா, விடுங்கடா போங்கடா. வாய் கொளருது. அதுக்குள்ளே ஒருத்தர் செத்துட்டான். இந்த ரெபல் ஒரு அடிச்சிருக்கான். போடா, அது போட்டுவிடு. யார் ராணி? சாப்பிட நாக்கு. நீ யார் ராணி? கைஸ் 2 பேர் சேர்ந்து நடிச்சிட்டானுங்க. ரிவைவ் பண்ணாதீங்கடா. அப்பாடா, கில்லாவது கிடச்சிது. நம்ம டீம் அவ்வளோதான் போச்சு. ஒருத்தன் எப்படி 2 பேர் சேர்ந்து அடிப்பான்? அடிச்சிருவானோ? ஒருத்தங்க இல்லை, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் தான், அடிச்சிடலாம். இன்னொருத்தனும் ரிவைவ் ஆகிட்டு இருக்கான். ரிபல் நல்லா அடிப்பானே. சுரவ் விட்டுருவேன் அப்படின்றான். அட்ரா அவன் அடிச்சிட்டானா? குரூசியல் ஹெல்த்தை பாருங்களேன். ஓகே, நம்மளும் டைமண்டு, அவங்களும் டைமண்டு தான். நம்ம டைமண்டா? நான் பிளாட்டினம்மு. அப்புறம் அடி பண்ணனே. ஐயோ, இந்த மேப்புக்கு இந்த கண்ணே எடுத்து வேண்டி தான். இங்கேயே உட்காந்துக்கலாம், எங்கேயும் போவானா? க்ளோவால் எதுக்கு? க்ளோ மேக்கரே இருக்குது, அப்புறம் எதுக்கு க்ளோவால்? ஓகே, அந்த செட்டிங்ஸ்லாம் மாறி இருக்கும் பழைய பாட்டோட. ஏன்னா என்னாச்சு? சாரி கேஸ், ஒரு செகண்ட் கிளிச் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது, நான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதாகிடுச்சு. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்க்ரீனே நின்றுச்சு, எதுவுமே ஆகலை, அது பாட்டுக்கு நின்றுச்சு. மன்னிச்சிருங்க. நான் இங்கேயே உட்காந்துப்போம்பா, அவங்களே போய் அடிச்சுக்கிட்டோம், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் யாரும் ரொம்ப துமுக்கும் போகல. மேக்ஸ் சவுண்ட் கொடுத்துருக்கானுங்க. சரி, அடிச்சிடலாம். எல்லாம் போய் சாவறானுங்க. நீ அவனும் சாவலை, இருந்தாலும் எல்லாம் சாவ போகிறான்னு பாருங்கள். ஒருத்தன் காலி, ஒருத்தன் ஃபுல்லாக நாக்கு எடுத்தான். 2 பேர் காலி. அவனுங்க டீமில் ஒருத்தன் தான் காலி. 2 பேர் முடிச்சு விட்டானுங்க. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். நடப்போங்கடா, என்ன பண்ணுறதுனே தெரில. எதுவும் பண்ண முடியாது. சாக போகலாம் பாருங்க. வரானுங்க. அவ்வளோதான், வரானுங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. டிப்ரெஷன் நான் சொன்னேன்ல, முடிச்சு விட்டவனுங்க. பரவாயில்ல விடுங்க. அவனுங்க 2 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு டைம் வின் பண்ணியிருக்கோம். விஎஸ்எஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோக்குற மாதிரி தான், நல்லா இருக்காதே. சரி நான் அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்க போகிறேன். நான் லெஃப்ட் சைடு போகலான்ட்டு இருக்கேன். ரைட் சைடு போகலாமா? நானாம்ப்பா லெஃப்ட் சைடே போய்க்கிறேன். நான் எதுக்கு வம்பு? நான் பாட்டுக்கு சைடு நின்றுக்கிறேன். நான் அங்கே போய்க்கிறேன். அந்த ரிபல் நடப்பாங்களா? ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவ்வளோதான், இந்த மேட்ச் போச்சு. ஹெல்ப் பண்ணுறா. ஓ, எனிமியா? அட்ரா ரிபல் அடி. ரிபல் போச்சு. எல்லாருமே இவ்வளோ தான் இருக்காங்க. தயவு தான் நடித்தேன், மாடியில் இருந்தவன். நமக்கு அந்த மேட்ச் போச்சு.
எப்படியோ தூக்க தான் போகிறோம். ஏதாவது ஒரு நல்ல கண்ணை எடுத்துகிட்டு தோப்போம். ஏஎம்டபிள்யூ எடுக்கலாமா எஸ்விடி எடுக்கலாமா? வேணாப்பா, ஏஎம்டபிள்யூ எடுத்துக்கலாம். இல்லை வேணாம், அப்போ MP4 எடுத்துக்கலாம். AK-47 வந்துட்டோம். ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப். ஸ்ட்ரெயிட்டாக போகிறான், சாக போகிறான் பாருங்க. செத்துட்டான் தான். எதுக்கு வந்தான்னு தெரில, எதுக்கு செத்தான்னு தெரில. நெக்ஸ்ட் இவன் சாக போகிறானா? இப்போ பாருங்க, அடி கையில் ஆகுது ரொம்ப. லெஃப்ட் சைட்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைட்லேருந்து, ஆமாம் லெஃப்ட் சைடு வந்துட்டானுங்க. அடப்புங்களா, அங்கே பாருங்க. ஆஸ்கர் போட்டான்டா. அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டு போங்க. ஓகே, ஒன்றும் 9th anniversary முடியல போல். நீங்கள் சரி தெரியும், ஆஃப் பண்ணிட்டு போய் நான் டிக்கெட் கடிங்க. இன்னும் ஒரு ஸ்டார் எடுத்தோன்னா டிஎன் இட்டாச்சியை இது பண்ணிடுவேனாமா. அது என் ஃப்ரெண்டு தான். பிளாட்டினம் 5ல் இருக்கேன். டைமண்ட் வந்தால் இந்த இது கிடைக்கும், கோர்லோட ஆர்மர். ஹீரோய்க்கு வந்தால் அந்த இது டிஷர்ட். அதனால் இதை மாற்றணும். நான் நீர் வச்சுக்கிறேன். ஹீரோஸுக்கு பதிலாக என்ன ஆக்கலாம்? நான் ஏதாச்சும் பொத்திவா ஈஸியாக எல்லாத்தையும் ரிவே பண்ணி விட்டுடலாம். சரி போவோம். ஸ்கூபா அமௌண்ட் ஃப்ரீயாக தந்தாங்க. 100 மினிட்ஸுக்கு விளாண்டா தருவாங்க. ஆனால் இப்போ தரல, அது ஈவெண்ட் முடிஞ்சு. சோலார் மேப்பா? அனுப்புங்களா. சோலாருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. இது என்னது ஹயோட்டாவோட ஆர்மரியா? இருங்க பார்க்குறேன். ஆமாம், போன டைம் கெல்லி ஆர்மரின்னு வந்துச்சு. எல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குது. ஹயோட்டான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, கெல்லின்னு ஒன்று இருக்குது. இதை எவ்வளோ யூஸ் பண்ணுங்களேன். என் மண்டையிலே கொட்டுது பாரு. வந்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 நாக்காவது பண்ணாமல் போக மாட்டேன். குதிச்சிட்டானா செத்துருவான். ஏடி ஹெல்ப் பண்ணுங்களா. ஹெல்ப் கரோ. என்னடா ஒரு புக் கூட பட மாட்டுது. இங்கே அடிமை இருக்கான். சரி, நாக் பண்ணி விடலாம். நாக் பண்ணு. அட்ரா. அவ்வளோதான் நாக்கு. நீ யாரா நீ ஜோக்கர் போடா. நாக்குடா. டும் டயர்டு போயிடுச்சு. 2 பேரும் நாக் பண்ணுங்க. 2 பேரும் ரிவைவ் பண்ணிட்டானுங்க. அங்கே வருங்க. அவ்வளோதான், இவனே ரிவைவ் பண்ணிட்டானுங்க. கஷ்டப்பட்டு நாக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. வெறி வந்து விளாண்டுருந்தேன், கடுப்பேச்சு. நான் முதல்ல ரெக்கார்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இங்கே நடக்கும் பாருங்க, நீங்களே பாருங்கள். நான் A94 கொஞ்சம் நல்லாவே விளாடுவேன். அவ்வளோலாம் விளாட மாட்டேன், பட் நல்லா விளாடுவேன். நீங்கள் என்ன டான்ஸ்ன்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். இப்போது அங்கேருந்து ஒருத்தர் கண்டனிலேருந்து ஓடி வருவான். இங்கே பாருங்களேன், ஓடி வரானா, அவனுக்கு ஒரு நாக்கு. ஓகே, இவனுக்கு ஒரு நாக்கு. கீழே செக்யூர் பண்ணியாச்சு. ஓகே, இந்த செக்யூரிட்டி கீழெல்லாம் தான் அடிப்பேன் பாருங்க. அப்படியே மாஸ்
அப்படி ஓகே விடுங்க, அவ்வளோ சீன்லாம் இல்லை. சே, இப்போ தான் ஒருத்தர் 2 பேர் அடிக்கிறேன், அதுக்குள்ளே போட்டு நாக் பண்ணுறானுங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, மனசை தேத்திக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம்? டெசர்ட் ஈகிள் எதுவும் வாங்கிறது இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கணும். என்ன வாங்கலாம்? டபுள் பேரில் எடுத்துக்கலாமா? இல்லை வேணாம், நான் டெசர்ட் ஈகிள் எடுத்துக்கிறேன். 6 முறை அப்கிரேட் பண்ணிக்கிறேன், அது மட்டும் போகும்பா. இதே போகணும்டா, வேணாம்டா, எங்களுக்கு போதும்டா. ஓகே, இந்த ரவுண்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் காத்துட்ருக்குன்னு தெரில, எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சிலிந்தி வேலையை விட்டு என்ன ஸ்பைடர் மேன் ஆக்குறானுங்க. தட ஓகே பரவாயில்ல. நல்லா இப்படி லேக் ஆகுது, பரவாயில்ல விடுங்க. லைட்டாக லேக் ஆகுது, உங்களுக்கு லேக் ஆகுதுன்னு தெரியல, எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு லேக் ஆகுது. ஏன் லேக் ஆகுதுன்னே தெரியல. ஐயோ ரொம்ப சூடாயிடுச்சு ஃபோனு. ஐயோ ஃபோன் நோ மை ஃபோன். ரைட்டாக ரெட்டு வந்துருச்சுன்னா தலைக்கே வச்சிடுச்சு. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கேஸ் நீரோ போட்டு விடுவேன். என்னடா பண்ணுவேன்? சாப்பிடா. அவ்வளோதான், ஹெட் ஷாட். ஏதாவது வச்சுருக்கானோ என்ன போச்சுரா. ஓகே, ரவுண்ட் 4 என்ன எடுத்துக்கலாம்? சூப்பர் ஃபயர் எடுத்துப்போம். எல்லாத்தையும் போட்டு கொடுத்த வேண்டியதான். MP5 தேவைப்படாது. தாம்சன் எடுத்துப்போங்க. ஸ்மோக் கிரனேடு, மஷ்ரூம் எவன் அது குறுக்கால மெசேஜ் பண்ணது? கண்டுக்கான விடுங்க. இங்கே எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதான். ஜெயிக்க முடியுமான்னு தெரில. இங்கே நிற்போம், எவனும் இது வரைக்கும் வரல. முடிஞ்சால் வந்து என்ன அடிங்கடா பார்ப்போம். டேய் சும்மா சொன்னடா, இதுக்கே என்ன அடிக்கிற? 2 க்ளோவல் போடு, அவ்வளோதான். உட்காந்துப்போம்ல யார்கிட்ட? க்ளோவல் உடைக்கிறான். யாரா நீ? ஏன்டா உடைக்கிற? ஐயோ போட்டான்டா. அவ்வளோதான், நம்ம 3 ஷூட்டிங் போம். மனுங்க ஸ்பெக்டேட் தான் பண்ணிகிட்டு இருந்தானோ. எல்லாம் சாவ போகிறாங்க. என்னடே சாவறதா சாவ போகிறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக சாவ மாட்டிங்களாடா? அடப்போங்கடா. இவனை பாருங்களேன், ஜோனுக்குள்ள உட்காந்து மெடிக்கெட் போட்டுட்ருக்கிறான். ஏன்டா இப்போல்லாம் மூலசாலியாக இருக்கீங்க? இவளையும் போட்டாச்சு, அவனும் செத்துட்டான். இவன் கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணல. மேலே நின்று டெஸ்டிக்கில் வச்சுட்டு எனிமி. ஓகே, இந்த ரவுண்ட் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. AMW எடுத்துப்போம். நான் எப்போப்பெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுறேனோ அப்போப்பெல்லாம் எல்லாம் ப்ரோ பிளேயராக வரானுங்க. இப்போலாம் ரெக்கார்டிங்கே பண்ண மாட்டேறனோ அப்போப்பெல்லாம் நூபாக வரானுங்க. என்ன நியாயம் இது? சாரி கேஸ், கொஞ்சம் கோல்டு எல்லாம் இருமல். புதுசாக சீல்லாம் வந்துக்குது. ஸ்ட்ரைட்ரா அவர்கிட்ட விழுந்துட்டான் பார்த்தீங்களா? நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்ப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தெரியுறான் 150. அனுப்புங்களா? ஐயோ மடிக்கிச்சு. இன்னொருத்த வராடே. அந்த வெளியே இருந்து வர போகிறான். டே போய் காப்பாற்றுறா. அவன் போகிறான், அவன் காப்பாற்றுறக்கு. அடிச்சிருவானா? அடிச்சிட்றா. போச்சு, செத்துட்டான். யாரா நீ? போய் அடிக்கிறன்ற பேரில் போய் செத்துட்டு நம்ம தப்பிச்சிட வேண்டியதான். வரான் தீரா அப்படின்னு வந்துட்டானே.
நம்ம இங்கே வந்துக்க வேண்டியதான். ஐயோ நம்ம ஓடிட வேண்டியதான். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. தம்பி என்ன பண்ணுறீங்கப்பா? ஐயோ வடிச்சு நீரை போட்டு விட்றா. என்ன கிடச்சிருக்கு? தாம்சன் இருக்கா? இருக்குது எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஸ்பைடர் வலையை எடுத்து விட்லாம். தட 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 நேற்று தான் ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு வந்தேன். தட தடது. ஏன்டா குளோபல் போட்டேன். எதெல்லாம் அநியாயம் கைஸ். நான் போட்டேன் கைஸ். அதனால் முடிச்சு விட்டிங்கப்பா. இந்த ரவுண்டு போச்சு 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 எல்லாம் போச்சு. இந்த ரவுண்டு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். என்ன எடுக்கலாம்? ஃபாஸ்டர் ஹெல்ப்பப்பே எடுத்துப்போம். சூப்பர். தாம்சன் கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எதை அப்கிரேட் பண்ணலாம்? இதே அப்கிரேட் பண்ணிப்போம். டபுள் பேரல். நான் ஒரு பேரல் வச்சு விளாட வேண்டாம். டபுள் பேரல் எனக்கு தேவையில்ல. நான் அது அப்கிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம அன்லிமிட்டட் புல்லட், அது மட்டும் இல்லாமல் ஒரு புல்லட் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணலாம். இல்லை 2 புல்லட் தான் ஷூட் பண்ண முடியுமா? நான் அப்கிரேட் பண்ணனால இப்போ 3 புல்லட் ஷூட் பண்ண முடியும். ஓகே சாப்பிட ஸ்ட்ரைட்டாக ஓடிலாம் வரக்கூடாது தம்பி. அது ரொம்ப தவறான விஷயம். ஓட்டுறேன். நீ வெளியே போடா. நீ வேணா உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். அல்வா 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 செத்துட்டான். ஓகே அடிங்கடா 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 அடி 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 அடி. ஜெயிச்சிட்டோமா? நான் கூட தோற்றுருவோம்னு நினச்சேன். ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக். நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னங்க இன்னும் வாங்கிறது? டஸ்டிக்கில் வாங்கிப்போமா? அது பார்த்துக்கலாம் மீதி காசு இருந்தா. இல்லை டஸ்டிக்லன்னா வேணாம் விடுங்க. அதுக்கு டஸ்டிக்கில் எடுத்துக்கிட்டு அப்படியே பெரிய அடிக்கிற மாதிரி. சரி எடுத்துப்போம். சும்மா சீனுக்காக எடுத்துக்கலாம் கைஸ். மீதிக்கிற காசில் இது எல்லாத்தையும் வாங்கி போட வேண்டியதான். அவ்வளோதான்டா. வாங்கடா. ஓகே கைஸ் வந்துட்டோம். கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் ஒருத்தனையாவது கில் எடுத்து தான் சாவேன். ஜெயிச்சிடலாம். ஈஸி தான். பாருங்கள் இந்த டைமாவது சாகாமல் ஜெயிக்கணும். ஜெயிச்சிடலாம். அது கன்ஃபார்ம். இருங்க இந்த பக்கம் போய்க்கலாம். நம்ம இந்த ஆர்கே. ஏன்டா நெட்டு வேலையை காமிக்குது. இந்த பக்கம் போய்க்கிறேன்ப்பா. ஒரு ட்ரெயினுக்கு க்ளிச் ஆகுது. ரெடி இங்கே வாடா. அதுதான் அடிக்கிறான்னு தெரிஞ்சில்லடா. ஏன்டா இப்படி பண்ணுற? கைஸ் இனிமேல் ரெகுலராக வராமல் பாருங்க. அப்பயே நினச்சேன் எவனாலும் வரும் நம்ம லெஃப்ட் சைடு அடிக்கிறது அப்படின்னு. எங்கே போகிற நீ? எந்த எல்லைக்கு போகிறோம் விட மாட்டேன். சாவுலே. ஐயோ குளோவல். அப்பாடா. நீ யாராங்க தூரத்தில்? நீங்கள் சாப்பிடா. ஐயோ டே போச்சு. கில்லும் கிடைக்கல. நம்மளும் நான் கைட்டோம். பரவாயில்ல. நம்ம டீம்மேட் இருக்கானுங்க. 3 பேர் இருக்கானுங்க. 2 பேர் அடிக்க முடியாதா? 2 பேரில் ஒருத்தர் தான் இருக்கான். ரிவே பண்ணிட்டானுங்கன்னா 2 பேர். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவனும் பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் போட்டு தான் நான் சப்ஸ்கிரைப் ஏற்றிட்டுருக்கேன். ஓகே ஷார்ட்ஸ்லாம் போய் லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே கைஸ் ஃபைனலி 2 மேட்ச்சில் எத்தனை மேட்ச் விளாண்டானே தெரில. ஏறிடுச்சு. எஸ் சபா. இன்னும் 2 ஸ்டார் எடுத்தேன்னா இன்னொரு ஃப்ரெண்டை மிஞ்சணுமாம்மா. ஆனால் போங்கடா. எனக்கு மிஞ்சவே வேணாண்டா. போங்கடா. ஹெட்ஷாட் அடிச்சனாமா. ஓஹோ சரி லாபிக்கு போ. ஸோ ஓகே கைஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே இன்னும் நம்மளுக்கு ஒரு ஸ்பின் பண்ணுறது ஒன்று கிடச்சிச்சு. அது எங்கே போய் பார்க்கறது? வாழ்த்தில் போய் முதல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சரி நாங்கள் பார்க்குறேன். வால்ட்டில் 300 ரூபா கிடச்சிருக்கு. ஆமாம் அந்த இதாச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு. நான் இதுவே போட்டுப்பேன். அதுக்கு
ஏன்டா இது மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறது? நான் ரெக்கார்டிங் எடுக்கும் போதெல்லாம் அவன் எவனும் மெசேஜ் பண்ண நான் ரெக்கார்டிங் பண்ணும் போதெல்லாம் எவனும் மெசேஜ் பண்ண மாட்டான். எப்போப்பெல்லாம் வாய்ஸ் எடுக்கணும் அப்போ தான் கொத்த மெசேஜ் வரும். ஒரு மெசேஜ் கூட வரல பாருங்கள் எடுக்கும்போது. ஓகே, ஒரு ஸ்பின் 3 ஸ்பின்னு கிடைக்கும். அதில் போய் 3 ஸ்பின் பண்ணிட்டு வந்துடலாம். 1 வேஸ்ட்டு, 1ல் வேஸ்ட்டு, 1ல் இது ஒர்த்து தான். பட் 7 நாளைக்கு தான் கிடச்சிருக்கு. இதுவும் வேஸ்ட்டு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. பாய்.